வணக்கம். சட்டக்கல்லூரி மாணவர்களுக்காகவே குறிப்பா உருவாக்கப்பட்ட இந்த ஸ்பெஷல் விளக்க பதிவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இந்திய அரசியலமைப்போட ஆர்டிகல் 200 எப்படி செயல்படுது, முக்கியமா இந்திய அளவுல நீண்ட காலமா இருந்து வந்த ஒரு பெரிய கூட்டாட்சி விவாதத்தை ரீசெண்டா உச்சநீதிமன்றம் எப்படி தீர்த்து வச்சாங்க அப்படிங்கறத பத்தி தான் இதுல நாம ரொம்ப டீடைலா பார்க்க போறோம். இந்த டாபிக்க ஒரு கிளாசிக்கான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில சட்டமன்றம் ஜனநாயக ரீதியா நிறைவேற்ற ஒரு மசோதாவை நியமனம் செய்யப்பட்ட ஒரு ஆளுநர் எந்த முடிவும் எடுக்காம அப்படியே காலவரையின்றி கிடப்புல போட முடியுமா? இந்த குறிப்பிட்ட அரசியலமைப்பு உரசல தான் சமீபத்துல உச்சநீதிமன்றம் தன்னோட லேட்டஸ்ட் தீர்ப்புல சரி செஞ்சிருக்காங்க. இந்த எக்ஸ்பிளைனர்ல நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு குயிக் ஓவர்வியூ இதோ. சட்டம் 200 சிக்கல், அரசியலமைப்போட 3 தேர்வுகள், ரத்து அதிகாரம் பத்தின விஷயங்கள், உச்சநீதிமன்றத்தோட தலையீடு, அப்புறம் முக்கியமா இதுக்கான காலக்கெடு, இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். முதல்ல இந்த ஆர்டிகல் 200ல அப்படி என்னதான் பிரச்சனை, இந்த அரசியலமைப்பு முரண்பாடு எங்க இருந்து தொடங்குச்சுன்னு பார்ப்போம். 1980ல நம்ம அரசியலமைப்பை உருவாக்குனப்போ ஆளுநர்கள் ஒரு மசோதா வந்த உடனே அதுல சீக்கிரமா முடிவெடுப்பாங்கன்னு அவங்க முழுமையா நம்பினாங்க. ஆனா ரீசெண்டா தமிழ்நாடு, கேரளா மாதிரியான மாநிலங்கள்ல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். பல மசோதாக்கள் எந்த முடிவும் எடுக்கப்படாம அப்படியே பெண்டிங்ல வைக்கப்பட்டுச்சு. இதனால ஏற்பட்ட மிகப்பெரிய சட்ட நெருக்கடி தான் ஒரு ஆளுநரோட உண்மையான அதிகார வரம்பு என்னன்னு தெளிவுபடுத்த உச்சநீதிமன்றத்தையே உள்ளே வர வச்சது. இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பகுதிக்கு வருவோம். அரசியல் அமைப்பு சட்டப்படியா ஒரு ஆளுநருக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு மசோதா கைக்கு வரும்போது ஆளுநருக்கு கையில் இருக்கிறது வெறும் 3 சாய்ஸ் தான் அப்படின்னு உச்சநீதிமன்றம் அடிச்சு சொல்லியிருக்காங்க. 1, மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்கலாம். 2, ஒப்புதல் கொடுக்காம நிறுத்தி வைக்கலாம், அதாவது மறுபரிசீலனைக்கு மசோதாவை திருப்பி அனுப்பலாம். 3வது, குடியரசுத் தலைவரோட பரிசீலனைக்காக அந்த மசோதாவை ரிசர்வ் பண்ணி வைக்கலாம். மசோதாவை அப்படியே சைலண்டா கிடப்புல போடுற மாதிரி எந்த ஒரு 4வது ஆப்ஷனும் ஆளுநருக்கு கிடையவே கிடையாதுங்கிற கட்டுக்கதையை சுப்ரீம் கோர்ட் சுத்தமா உடைச்சிட்டாங்க. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த 3 சாய்ஸும் ஒண்ணுக்குள்ள பிரத்யேகமானது, அதாவது ஸ்ட்ரிக்டா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். சிம்பிளா சொல்லணும்னா, ஆளுநர் ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் தராம அதை சட்டமன்றத்துக்கே திருப்பி அனுப்பிட்டாருன்னு வைங்க. சட்டமன்றம் மறுபடியும் அதை நிறைவேற்றி அனுப்பும்போது அதே மறுபடியும் குடியரசுத் தலைவருக்குன்னு ரிசர்வ் பண்ண முடியாது. அந்த மசோதாவில் முற்றிலுமா புதுசா ஏதாவது விதிகள் சேர்த்திருந்தா மட்டும்தான் அது சாத்தியம். சரி, இப்போ நம்மளோட கோர் டாபிக்கு வருவோம். இந்த வீடோ அதிகாரத்துக்கும் தற்காலிகமா நிறுத்தி வைக்கிறதுக்கும் இடையில இருக்கிற சட்ட எல்லையை தெளிவா புரிஞ்சுக்குவோம். அப்சல்யூட் வீட்டோ அப்படின்னா ஒரு மசோதாவை நிரந்தரமா ரிஜெக்ட் பண்றது அல்லது அழிச்சிடுறதுன்னு அர்த்தம். ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஆளுநர்களுக்கு அந்த மாதிரி எந்த அதிகாரமும் இல்லைன்னு நீதிமன்றம் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. அப்போ ஒப்புதலை நிறுத்தி வைப்பது, அதாவது வித் ஹோல்டிங் அசென்ட்னா என்ன? அது மசோதாவை நிராகரிக்கிறது கிடையாது. சட்டமன்றத்தோட ஒரு விவாதத்தை தொடங்குறதுக்காக மறுபரிசீலனை செய்ய சொல்லி திருப்பி அனுப்புற ஒரு தற்காலிகமான தாமதம், அதாவது ஒரு டெம்பரரி டிஃபரல், அவ்வளவுதான். ஆர்டிகல் 200ஓட முதல் ப்ரொவிஷோப்படி இதோட ப்ராசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆளுநர் ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் தராம திருப்பி அனுப்பும்போது அதை சட்டமன்றம் மறுபரிசீலனை செஞ்சு மீண்டும் நிறைவேற்றணும். அப்படி திரும்ப வரும்போது ஆளுநர் சொன்ன திருத்தங்கள் அதுல இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி, மறுபடியும் நிறைவேற்றப்பட்ட அந்த மசோதாவுக்கு ஆளுநர் கண்டிப்பா ஒப்புதல் கொடுத்தே ஆகணும். அது அவரோட அரசியலமைப்பு கடமை. இப்போ 2025ல வந்த உச்சநீதிமன்றத்தோட தலையீடுகள் மூலமா சட்ட நுணுக்கங்கள் எப்படி பிராக்டிக்கலா அப்ளை ஆச்சுன்னு பார்ப்போம். முடிந்தவரை விரைவில், as soon as possible, இந்த வார்த்தைகள் தான் ஆர்டிகல் 200ல ரொம்ப முக்கியமானவை. ஒட்டுமொத்த சட்ட போராட்டமே இந்த வார்த்தைகளை சுத்தி தான் நடந்துச்சு. ஒரு மசோதாவை ஆளுநர் எந்த முடிவும் எடுக்காம அப்படியே பாக்கெட்ல வச்சுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு இதுதான் ஒரு ஸ்ட்ராங்கான பதிலா மாறிச்சு. இந்த முடிந்தவரை விரைவில் அப்படிங்கறத ஆளுநர் உடனடியாகவும் ரொம்ப கவனத்துடனும் செயல்படணும் அப்படிங்கிற ஒரு சட்டப்பூர்வமான கட்டாயமா உச்சநீதிமன்றம் விளக்கியிருக்காங்க. இது மூலமா அரசியலமைப்புக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத இந்த பாக்கெட் வீட்டோ கான்செப்டையே கோர்ட் முற்றிலுமா ஒழிச்சு கட்டிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்த தீர்ப்புகள் எல்லாம் ரெஃபர் பண்ணி காலவரையின்றி தாமதப்படுத்துறது அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு ஆணித்தரமா சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம தன்னோட தனிப்பட்ட அல்லது அரசியல் விருப்பத்தை வச்சுக்கிட்டு ஆளுநர் ஒரு மசோதாவை நிறுத்தி வைக்கவோ அல்லது ஒதுக்கி வைக்கவோ முடியாது. ஆளுநரோட இந்த டிஸ்கிரிஷனரி பவர் ரொம்ப ரொம்ப குறைவு. உயர்நீதிமன்றத்தோட அதிகாரத்தை குறைக்கும்படியான மசோதாக்கள் மாதிரியான சில அசாதாரண சூழ்நிலைகளை தவிர மற்ற எல்லா நேரங்களிலும் ஆளுநர் கண்டிப்பா அமைச்சரவையோட ஆலோசனையின்படி தான் செயல்பட்டாங்கணும். ஃபைனலா உச்ச நீதிமன்றம் நிர்ணயிச்ச புதிய காலக்கெடு மற்றும் நீதி புனராய்வு பத்தி பார்க்கலாம். லா ஸ்டூடெண்ட்ஸ், உங்க எக்ஸாம் நோட்ஸுக்கு இந்த டைம்லைன் டேபிள் ரொம்பவே முக்கியம். சட்டம் இயற்றுதுல காரணமே இல்லாத தாமதம் இருக்கக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் இந்த ஸ்ட்ரிக்டான டைம்லைனை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அமைச்சரவை ஆலோசனையோட ஒரு மசோதாவை நிறுத்தி வைக்கவோ ஒதுக்கவோ அதிகபட்சம் 1 மாசம் தான் டைம். ஒருவேளை ஆலோசனைக்கு முரணா செயல்பட்டா அதிகபட்சம் 3 மாசங்கள். அதே போல மறுபடியும் நிறைவேற்றப்பட்ட மசோதாவுக்கு உடனே, அதாவது அதிகபட்சம் 1 மாசத்துக்குள்ள ஒப்புதல் கொடுத்தே ஆகணும். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய குரூஷியலான பாயிண்ட் என்னன்னா, ஆளுநர் இந்த டைம்லைனை மதிக்காம எந்த முடிவும் எடுக்காம இருந்தாருன்னா அவரோட அந்த செயலற்ற தன்மைக்கு ஆர்டிகல் 361 கொடுக்கிற சட்ட பாதுகாப்பு இனிமே கிடையாது. எந்த ஆளுநராலையும் லிமிட்டே இல்லாம மசோதாக்களை கிடப்பில போட முடியாது. அப்படி மீறி செஞ்சா அரசியலமைப்பு நீதிமன்றங்கள் வரையறுக்கப்பட்ட நீதி புனராய்வு செஞ்சு அவங்கள உடனடியாக செயல்பட சொல்லி மாண்டமஸ் அப்படிங்கிற நீதி பேராணையை கண்டிப்பா பிறப்பிக்க முடியும். இந்த எக்ஸ்பிளைனரோட முடிவுக்கு வந்துட்டோம். ஆர்டிகல் 200 சிக்கலுக்கு இந்த தீர்ப்பு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருந்தாலும் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போறேன்.
ஆளுநர் மேல உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி காலக்கெடுவை இம்போஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற இந்த புதிய நடைமுறை எதிர்காலத்துல மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், அதாவது கூட்டுறவு கூட்டாட்சி பேலன்ஸை எப்படி மாத்தி அமைக்க போகுது, இத பத்தி யோசிச்சு பாருங்க. இது ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். தொடர்ந்து படியுங்கள், ஆராயுங்கள்.